குட்டீஸ், குட் மார்னிங். ஒரு ராஜா, ஒரு மந்திரி, ஒரு அரசவையில் கூடியிருக்காங்க எல்லா பொதுமக்களோடு சேர்ந்து. அப்போ ராஜா வந்து மந்திரியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. மந்திரியாரே, ஒரு 4 கேள்விக்கு எனக்கு பதில் தெரியணும், சொல்லுங்கன்றாங்களாம். என்னதுன்னு கேட்டால், இங்கு உண்டு அங்கு இல்லை, கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, இங்கு இல்லை அங்கு உண்டு. கேள்வி நம்பர் 3, இங்கும் இல்லை அங்கும் இல்லை. கேள்வி நம்பர் 4, இங்கும் உண்டு அங்கும் உண்டு. 4 கேள்விக்கு எனக்கு நாளைக்கு வந்து பதில் நீங்கள் சொல்லணுன்றாங்க. சரின்னு அரசவை கலைகிறது. ராஜா, மந்திரி எல்லோரும் போயாச்சு. மறுநாள் எல்லாரும் வராங்களாம். அப்புறமா இந்த கேள்விக்கு பதில் நாளைக்கு வந்து சொல்லுங்கன்னு சொன்னாராம். சரின்னு மறுநாள் மந்திரியார் 4 பேரை கூட்டிகிட்டு வராராம். 4 பேர் கூட்டிகிட்டு வந்து, என்ன மந்திரியாரே, நான் உங்களை 4 கேள்வி தான் நான் கேட்டேன், நீங்கள் 4 பேர் ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்டார். அதுக்கு மந்திரி சொல்கிறாராம், நீங்கள் கேட்ட 4 கேள்விக்கு பதில் இவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் நம்பரை கூப்பிட்டாங்களாம், வர வச்சாங்களாம். நீங்கள் முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? இங்கு உண்டு அங்கு இல்லை என்று சொன்னீர்கள். அதுக்கு இவர் தான் சொன்னாராம். யாருன்னு கேட்டால், ஒரு திருடன். நிறைய பொருட்களை திருடி சேர்த்து வைத்துள்ளான் இங்கே. அதனால் இவனுக்கு வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாம் உள்ளது. ஆனால் சொர்க்கத்தில் இவனுக்கு இடமில்லை. ஓகேவா? அது ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் வந்துருச்சா? 2வது கேள்வி, இங்கு இல்லை அங்கு உண்டு. இன்னொரு நபர் வந்தார், ஒரு ஞானி. அந்த ஞானி வந்து, சாமிங்களுக்கு இங்கே எங்கேயாவது இடம் இருக்கா? காவி உடைய கட்டிக்கிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வீடு இல்லை, ஆனால் அவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு. சரியா? 2வது கேள்விக்கு பதில் வந்துருச்சா? 3வது கேள்வி, இங்கும் இல்லை அங்கும் இல்லை. அதுக்கு யாருன்னா, ஒரு பிச்சைக்காரன் வருகிறான். பிச்சைக்காரனுக்கு இங்கேயும் இடம் இல்லை, அவன் யாருக்கு எந்த தான தர்மமும் செய்யாதனால மேல் உலகத்திலும் இடமில்லை. அதுதான் இங்கும் இல்லை அங்கும் இல்லை. ஓகேவா? 4வது கேள்வி, இங்கும் உண்டு அங்கும் உண்டு. ஒரு வள்ளல் வருகிறார், வாரி வழங்கும் வள்ளல். யார் எதை கேட்டாலும் கொடுப்பார். அவருக்கு இவ்வுலகிலும் இடம் உண்டு, விண்ணுலகிலும் இடம் உண்டு. இதுதான் 4 கேள்விகளுக்கும் பதிலளித்தார் மந்திரி. இதிலிருந்து நம்ம எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த நபர் மாதிரி நம்ம இருக்கணும்? 4வது நபர் மாதிரி நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கலாம்? ஹாப்பியாக, சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் யார் மாதிரி இருக்க விரும்புகிறீங்க தங்கங்களா? சமத்த கிட்டிடா, சூப்பராக கிளாப் போடுறா என் தங்கங்களா, சூப்பர்.